தமிழர்களே வணக்கம். அழால் தொழி அவர் அழுங்குவர் செலவே. இரண்டு வினை சொற்களை நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம். அழுதல் என்கிற வினைச்சொல் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அழுதான், அழுகிறான், அழுவான். ஆனால் இந்த அழுங்குதல் என்கிற வினைச்சொல் செவ்வியல் கால வினைச்சொல். 20ஆம் நூற்றாண்டில் அந்த சொல் வழக்கலந்து விட்டது. அழுங்குவர். அழுங்குவர்னா என்ன? நீங்குவர், ரத்து செய்வர், அழுங்குவர், செல்ல மாட்டார், அந்த பொருள் அந்த தொடர் வருகிறது நண்பர்களே. இந்த அழால் அப்படிங்கிற அந்த எதிர்மறை முன்னிலை ஏவல் வினைமுற்று. எப்படி அது எதிர்மறை ஏவல் முன்னிலை வினைமுற்று என்கிறோம்? அல் என்பது முன்னிலை ஏவல் எதிர்மறை வினைமுற்று விகுதி. வாரல் என்பன போல் மரித்துகை காட்ட சிலப்பதிகாரம் படிச்சிருக்கோம். இங்கே நீங்கள் வராதீர்கள் வராதீர்கள் என கூறியதாக நம்ம அதை படிக்கிறோம். வராதே, வாரல். அதுபோல தான் இங்கே அழால், அழாதே, முன்னிலை உரிமை ஏவல் வினைமுற்று. அப்போ இந்த அழால் தோழி அவர் அழுங்குவர் செலவே. நீ அழுதால் அவன் இப்போ பொருள்வையில் பிரிவதற்கு அந்த பயணத்தை ரத்து செய்து விடுவான். அதனால் குடும்பத்தினுடைய அறம் கட்டுவிடும். ஆகினாலே நீ அழ வேண்டாம் என்று தோழி தலைவியை தேற்றுகிற பாடல் குறுந்தொகை 135வது பாடல். பாலைப்பாடிய பெருங்கடுங்கோ. அழுங்குவர் செலவே. செலவுனா நமக்கு தெரியும், பயணம், செல்லுதல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லுது. பலமுறை இதை பார்த்துருக்கோம். செவ்வியல் கால சொற்களில் நம்ம மீட்டெடுக்க வேண்டிய சொல்லல் ஒன்று இந்த செலவு என்பது. அதுலேருந்து தான் செலவு அழுங்குதல்ங்கிற சொல் வருகிறது. பயணத்தை ரத்து செய்தல், செலவு அழுங்குதல். நம்ம ஒரு முன்பதிவு செய்கிறோம் தொடர் வண்டியில். நீங்கள் இந்த பயணத்தை ரத்து செய்யலாம்ங்கிற தொடருக்கு பதிலாக செலவு அழுங்குதல்னு அந்த சொல்லாட்சியை பயன்படுத்தலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அப்போது அழுங்குனர், அழுங்குவர். அழுங்குனர் அப்படின்னா பயணிப்பவர், ரத்து செய்பவர் அப்படிங்கிற பொருளை நம்ம பார்க்குறோம். இந்த 4 வரி பாடல் நண்பர்களே மிக நுட்பமான பாடல். வினையே ஆடவர் உயிரே, வானுதல் மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே, நமக்கு உரைத்தோரும் தாமே, அழால் தோழி அவர் அழுங்குவர் செலவே. இந்த தொடரில் பார்க்குறோம். வினையே ஆடவர் உயிரே அப்படிங்கிற அந்த தொடருக்கு ரொம்ப நுட்பமான பொருளை நம்முடைய உரையாசிரியர் உரைவேந்தர் துரைசாமி பிள்ளை போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு ஆடவனுக்கு தொழில் என்பது உயிர் போன்றது அப்படிங்கிறப்போ அவர் ஒரு நல்ல கருத்து சொல்வார். ஆணுக்கும் ஆடவருக்கு என்ன வித்தியாசம்? மேலுக்கும் அந்த ஒரு செயலை செய்கிற ஆளுமை மிகுந்தவர். அப்போ ஆளுமை மிகுந்தவர் தான் ஆடவர். ஆளுமை இல்லாத மேல் ஆடவர் இல்லை. ஆளுமை மிகுந்த பெண்ணும் கூட ஆடவர் தான். அப்போ இந்த வினையே ஆடவர்க்கு உயிரே. வானுதல் ஒளி மிகுந்த நெற்றி, நுதல் நமக்கு தெரியும். மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே. இந்த தொடரையும் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒளி மிகுந்த நெற்றியுடைய வீட்டில் வாழ்கிற பெண்களுக்கு உழைக்கும் ஆண்கள் உயிர். அதனால தான் அந்த ஆடவர்ங்கிற சொல்லுக்கு உழைக்கும் ஆண் அப்படிங்கிற ஒரு தொடர் இருக்கிறத நாம் நுட்பமாக கவனித்தோம் நண்பர்களே. இதில் இந்த ராயல் வீங்கிற தாம்ங்கிற ஒரு சொல்லாட்சி வருது. தோழி தன்னைத்தானே அந்த நமக்கு உரைத்தோரும், அப்போது நமக்கு அவர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை முன்னிலை உளப்படுத்திய தன்மை பெண்மையாக கூட அது இருக்கலாம். நமக்கு உரைத்தோரும் தாமே, தலைவனை மரியாதை பெண்மையோடு அவரே சொன்னார், அவர்தாம் அப்படிங்கிற தொடரை போல் இந்த சொல்லாட்சி இங்கே அமைந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறோம் நண்பர்களே. ஒட்டு மொத்தத்தில் இந்த அழால் தோழி, அழாதே தோழி, அழுங்குவர் செலவே அந்த எதுகை தொடரை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த செவ்வியல் கால புலவர்கள் எல்லாருமே அந்த எதுகை தொடரில் வைத்துக்கொள்வது ஒன்று. அதை வினைமுற்றையும் அல்லது அந்த வினைமுற்று சார்ந்த சொற்களையும் வைத்துக்கொண்டு பாடலை முன்னால் எழுதுவது அப்படிங்கிறத இந்த நம்முடைய தமிழ் நற்றிணை, அகநானூறு போன்ற நூல்கள் இருக்கக்கூடிய தன்மையை நுட்பமாக காணலாம். அதுவும் பாலைப்பாடிய பெருங்கடுங்கோ பெரிய புலவர், நிறைய பாலைத்திணையில் பாடல்களை பாடியவர். அவருடைய இந்த சொல்லாட்சி இருக்கிறதே ரொம்ப தனித்தன்மை வாய்ந்தது. இப்போது அவன்தானே அவர்தாமே அப்படின்னு 2 விதமாக சொல்லியிருக்கலாம். தோழி இங்கே அவன்தானேன்னு சொல்லலை. ஒருவேளை அந்த தொடரில் நமக்கு உரைத்தோனும் தானே அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். நமக்கு உரைத்தோரும் தானே அப்படின்னு சொல்லியிருந்தா அது இதில் நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இந்த அவருங்கிற சொல்லாட்சி செவ்வியல் காலத்தில் தலைவனை குறிப்பதற்கு பயன்படுகிற ஒரு சொல்லாக இருந்திருக்கிறது. ஆமாம், அகவன் மகளே பாடலில் கூட அவர் நன்னடுங்குன்றம் பாடிய பாற்றே, அவர் நின்ற சொல்லர், இப்படி இந்த அவருங்கிற சொல்லாட்சி அடிக்கடி சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் தலைவியை சுட்டுகிற போது அவள்னு சொல்லப்படுகிறது. இந்த அவர் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக வைக்கிற இந்த பால் பொதுமை அல்லது இந்த பால் சமன்மை
ஜெண்டர் ஜஸ்டிஸ் என்பது 20ஆம் நூற்றாண்டில் வளர்ந்திருக்கிற சிந்தனை. அதனால் அந்த காலத்து அது இல்லை என்பதையும் கவனிக்கிறோம். இந்த பாடலில் ஒரு கருத்தை நான் நுட்பமாக கவனிக்கிறோம். அந்த தலைவன் இன்னொரு இடத்துல பேசுகிறான், இந்த வினையை முடிப்பது, செய்த செயலை, தொடங்கிய செயலை, தொழிலை முடிப்பது, அதனால் கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அது ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்கிறோம். ஆமாம், உள்ளிய வினை முடித்தன்னு இனியோள், அந்த செய்த செயலை முடித்தது போன்று இனிமையானவள். மாசரு பொண்ணே வளம்புரி முட்டையெல்லாம் பேசலை, இனியவள்னு சொல்கிறது கவனிக்கிறோம். ஒட்டுமொத்தத்தில் நண்பர்களை இந்த அழால், அழுங்குதல் அப்படிங்கிற 2 சொற்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நன்றி.